வணக்கம், வெல்கம் டு வர்ணா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளெயின் சாரியில் ஒரு பர்டிகுலரான டிசைனில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம ஓப்பன் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சாரீ பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து டீல் ப்ளூலையும், பாடி ஆஃப் சாரீ வயலட் ஷேட்லேயும் இருக்குங்க. ஒரே பேட்டர்னில் தான் மல்டிபிள் கலர் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்னில் எப்படின்னா உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த ரெண்டுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஜரி லைன் வந்துடுங்க. பாடி ஆஃப் சாரீ பிளைனாக இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் 3 ஜரி லைன்ஸ் வந்துருங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே இந்த பேட்டர்ன் சாரீஸ் தான். 1.25 வார்ப்பில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய 100% பியூர் சில்க் சாரீங்க. தாராளமாக நீங்கள் த்ரெட் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லக்கூடிய ஒன்று தாங்க, ஒரு சாரியை கண்ணில் பார்க்குறது மூலமாகவோ அல்லது இன்னொரு சில்க் சாரீ கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறது மூலமாகவோ அல்லது சில்க் மார்க் இருக்குது அப்படிங்கிறதுனாலையோ அது 100% பியூர் சில்க் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லவே முடியாதுங்க. சாரியிலேருந்து த்ரெட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். த்ரெட் எடுத்து செக் பண்ணும்போது வார்ப்பு வெஃப்ட்டு 2 சைடுமே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் 100% வந்து அது பியூராக இல்லையாங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பீகாக் ப்ளூ, பாடி ஆஃப் சாரீ எல்லோங்க. இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் 5500, 5500. ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்கு 300 எக்ஸ்ட்ரா வரும். அந்த 300 நீங்கள் முன்னாடியே பே பண்ணணும். இப்போ பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து டீல் ப்ளூ, பாடி ஆஃப் சாரீ ராணி பிங்க். ஒரு சாரியும் புக் பண்ணிக்கலாம், இல்லை நிறைய சாரீ, அதாவது இந்த அப்டேட்டில் ஒரு 4-5 சாரீஸ் நீங்கள் புக் பண்ணணும், இல்லை 5-6 சாரீஸ் புக் பண்ணணும் அப்படின்னாலுமே தாராளமாக புக் பண்ணிக்கலாங்க. ஒரு கலரில் ஒரு பீஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச், பாடி ஆஃப் சாரீ டார்க் க்ரீன். 5500 rupees only, 5500 ரூபாய் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூங்க, டார்க் ஸ்கை ப்ளூ, பாடி ஆஃப் சாரீ இங்க் ப்ளூ. இந்த சாரீஸ் எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஈஸியாக ப்ளீட்டும் எடுத்துடலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பியூர் சில்க் சாரியுமே சாஃப்ட் சில்க் வெரைட்டி தாங்க, வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சாரீஸ். அடுத்து நம்ம பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பீகாக் ப்ளூலேயே பேஸ்டல் ஷேட், அதாவது லைட் ஷேடாக வரும். பாடி ஆஃப் சாரீ பிங்கிஷ் ஆரஞ்ச். ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்தாலோ மட்டும்தான் நம்ம ரிட்டர்ன் வந்து அக்செப்ட் பண்ணுறோங்க. கலர் பிடிக்கல, குவாலிட்டி பிடிக்கல, ஹேண்ட்லூம் மார்க் இருக்குது அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்க. கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ, ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெண்டுமே பாருங்கள், ஏன்னா லைட் வேரியேஷன் கலரில் வரலாங்க. இப்போ பார்க்குறதுல பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பிங்கிஷ் ஆரஞ்ச், பாடி ஆஃப் சாரீ டார்க் க்ரீன். அண்ட் எல்லாமே ஹேண்ட்லூம் சரிங்க. ஸோ கட்டாயம் ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்கும். இதில் அந்த கலர்ஸை பொறுத்துங்க, சாரியோடைய கலரை பொறுத்து அந்த ஹேண்ட்லூம் மார்க் வந்து கம்மியாக தெரிகிறதும் அதிகமாக தெரிகிறதும் இருக்கும். ஹேண்ட்லூம் மார்க்ஸ் அப்படிங்கிறது லைட் அண்ட் டார்க் கலர் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது வார்ப்பு வெஃப்ட்டு 2 சைடும் இருக்கு இல்லைங்களா, அந்த கலர் வந்து லைட் அண்ட் டார்க் கலராக மிக்ஸ் பண்ணும்போது அந்த டார்க் கலர் த்ரெட்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கலர் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா டார்க் கலரோடு மிக்ஸ் பண்ணோன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் தெரியாது. இதே லைட் கலரோட பிளாக் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா பிளாக் கலர் த்ரெட்ஸ் வந்து விசிபிள் ஆகும்.
அதுக்கப்புறம் ஒரு த்ரெட்டு மேலே இன்னொரு த்ரெட் வந்து ஓவர் வீவ் ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் திக்காக இருக்கும். புட்டா சாரியாக இருக்குது, இல்லை அந்த ஒரு சாரியில் ஜரி ஒர்க் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஜரி ஒர்க்கு நம்ம அதில் பண்ணுறோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த ஜரி ஒர்க்கில் லைட்டாக விலகி இருக்குங்க. இப்போ புட்டா போட்டிருக்கோம் அப்படின்னா புட்டாவில் டாப் அண்ட் பாட்டம் விலகி இருக்கும். பல்லு ஒர்க்கில் நம்ம ஜரி ஒர்க் பண்ணியிருக்கோம், ஹெவியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே டாப் அண்ட் பாட்டமில் பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக விலகி இருக்கும். இதெல்லாம் காமனான ஹேண்ட்லூம் மார்க்ஸுங்க. ஸோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக டேமேஜஸ் கிடையாது. இப்போ பார்க்கக்கூடிய சாரியில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து கிரே, பாடி ஆஃப் சாரி லைட் பீச் கலர். குவாலிட்டியில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக த்ரெட் எடுத்து செக் பண்ணலாம். இல்லை இந்த சாரியை நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் இது பியூரா இல்லையா, இது ஹேண்ட்லூமா பவர்லூமாங்கிறத தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் வந்து பியூரா இல்லையா அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய மிக்ஸ்டு ப்ராடக்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அவேராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்கை ப்ளூ, பாடி ஆஃப் சாரி டார்க் ப்ரௌன். ஸோ சில்க் டெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு மேட்ச் ஸ்டிக்கு, தீக்குச்சி இருந்தால் போதுங்க. ஸோ அண்டு நீங்கள் வாங்கக்கூடிய சாரியில் வார்ப்பு வெஃப்ட் 2 சைடு நூல் எடுக்கணும். அதை தீக்குச்சியில் வச்சு நீங்கள் பார்க்கணும். அது வந்து எரியுறது எப்படி எரியுதுன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வீட்டில் பேப்பர் எரிக்கிறதோ அல்லது பிளாஸ்டிக் எரிக்கிறதோ இல்லை ஏதாவது காட்டன் த்ரெட்ஸ் எரிக்கிறதோ வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெகுலராக பண்ணக்கூடியது தான். ஸோ அதுலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று அந்த பால் ஸ்ட்ரக்சர் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொடி ஆயிரும், அதை ஸ்மெல் பண்ணும்போது முடி கருகிற ஸ்மெல் வரும். இதுதான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கானதுங்க. சில்க் டெஸ்டிங் வீடியோ செப்பரேட்டாக வேணுனாலும் நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சாரீ கூடயும் இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்துடும், முந்தியில் ஒட்டி கொடுத்துருவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வரும். இந்த வீடியோவில் பார்த்த சாரீ பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப் மூலமாக இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.